உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, அவரோட பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறணும். அவர் நல்லபடியா பரிகாரத்தை முடிக்கணும். என் பொண்ணு தனா போட்டியில ஜெயிக்கணும். தனாவும் மாயாவும் சந்தோஷமா இருக்கணும். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? இந்த மாதிரி தாலி சூலத்துல மாட்டக்கூடாதுமா. ஆமாம்மா, அம்மன் ஏதோ சொல்ல வராமா. இனிமே உங்க வீட்டுக்காரரை எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்கம்மா. இந்த கிழிஞ்ச ஷூ எல்லாம் போட வேண்டாம். இந்த ஷூவை போட்டு விளையாடு, கண்டிப்பா வின் பண்ணுவேன். கதிர், ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு? ஏன் கத்துற கதிர்? அது ஒண்ணு இல்ல தானா. ஏய், என்னாச்சு? உண்மையை சொல்லு. ஒண்ணு இல்லையே, நான் சும்மா விளையாடினேன். எனக்கு என்ன? இப்படி சொல்ல போறியா இல்லையா? இல்ல, லைட்டா ஷோல்டர் வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஷோல்டர் வலிக்குதா? ஏங்க, ஷர்ட் கழட்டு பார்க்கலாம். கழட்டு. வேணாம் தானா, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ சட்டையை கழட்ட போறியா இல்லையா? நானே கட்டுறேன். என்ன இப்படி வீங்கி இருக்கு? ஆனா அது ஒண்ணும் இல்ல, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். விழுந்தா இப்படி தோல்ல அடிபடும். உண்மையை சொல்லு கதிர், பொய் சொல்லாம சொல்லு. சொல்லு கதிர். நான் புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அந்த வேலையில தான் அந்த வேலைக்கு சேர்ந்திருக்கியா? ஆமா தானே, வேலைக்கு சேர்ந்து தான் அங்கிருந்து அட்வான்ஸ் வாங்கி உனக்கு இந்த ஷூ வாங்கிட்டு வந்தேன். என்ன வேலைக்கு சேர்ந்திருக்க? விட, அதெல்லாம் நல்ல வேலை தான். சொல்லு கதிர், என்ன வேலை? வீடு வீடா போய் சிலிண்டர் போடுற வேலை. தானா, எதுக்கு பாடுற? புதுசா வேலைக்கு போறனால ஷோல்டர் வீங்கி இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி பெருசா வலியெல்லாம் எதுவும் இல்ல. நீ எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டெல்லாம் வேலை பாக்குற? அதனாலதான் பாரு, உன் ஷோல்டர் இப்படி வீங்கி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல தானா. நீ கஷ்டப்பட்டு அந்த கிழிஞ்ச ஷூவை போட்டு விளையாடுறத பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு ஷூ வாங்கறதுக்கு தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த வலியெல்லாம் போக போக பழகிரும். எதுக்கு கதிர் இந்த மாதிரி எல்லாம் நீ எனக்காக கஷ்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு இந்த ஷூ பிடிச்சிருக்கா இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா சொல்ற? எனக்காக சொல்லல. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போதும் எனக்கு. உன் சந்தோஷத்துக்காக நான் எந்த வேலையை செய்ய சொன்னாலும் செய்வேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நான் கண்டிப்பா ஏத்துப்பேன். இப்பவே உன்னை கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ கதிர்னு கத்தணும்னு தோணுது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. நான் வின் பண்ணிட்டு
ஊருக்கே கேக்குற மாதிரி சத்தமா சொல்றேன். நம்ம லவ்வை சொல்லிக்கிற மொமெண்ட் நம்ம லைஃபோட பெஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கணும். பெட்ரோல் ஸ்மெல் வரல. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? பெட்ரோல்ல ஏதோ கலந்துட்டு இருந்த. அதுவா, பக்கத்து ஊர்ல யாரோ ஒரு பெரிய ஆளு ரகுராம்னு ஒருத்தர் இருக்காராம். அவரு நாளைக்கு கோவில்ல தீ மிதிக்க போறாராம். அவர் மேல ஊத்துறதுக்காகத்தான் பெட்ரோல்ல கெமிக்கலை கலந்தேன். மெல்லே வராது. அட பாவி, என்னையா வேலை பார்த்துட்டு இருக்க? காலையில பணம் கொடுத்தல உனக்கு, அது எப்படி இத பண்றதுக்கு தான். காசை வாங்கிக்கிட்டு சொல்ற வேலையை செய்ய வேண்டியதானே. அதுக்காக ஒரு ஆளை கொல்ல போறியா? நானா கொல்ல போறேன்? அவர் மேல ஊத்த போறேன், அவ்வளவுதான். அதான் பணம் வருது இல்ல. ஐயோ, அப்புறம் என்ன, எவன் செத்தா நமக்கு என்ன? யோ, நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கியா? அந்த பாவம்லாம் அது தலையில வந்து விடிஞ்சிட போதியா? இத செய்யாதையா, சொன்னா கேளியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நம்ம பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். அப்பதான் காசு சேர்க்க முடியும். போய் படு. ஐயோ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.